சில சில சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். வணக்கம். இன்றைய தலைப்பு என்னவென்றால் கால சர்வதோஷம், நாகதோஷம், இவற்றிற்கு பரிகாரம் என்ன? கால சர்வதோஷம், இந்த நாகதோஷம் எல்லாமே பாம்பு புற்றினை இடிப்பது, அதன் மீது மலஜலம் கழிப்பது, நான் மூதாதையர்கள் ஒரு சில பெண்களை நான் வாழ்வு தருகிறேன் என்று ஏமாற்றுவது எல்லாமே இந்த நாகதோஷத்தை வம்சாவழிக்கு உருவாக்கி விடுகிறது. இந்த நாகதோஷம் இப்படித்தான் உருவாகிறது என்றாலும் இவற்றிற்கு பரிகாரங்கள் இருக்கிறது. நாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இவற்றை தீர்க்க முடியும். நிறைய பரிகாரங்கள் பெரியவர்கள் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவற்றின் பார்க்கும்போது லக்னத்தில் 1ஆம் இடம், லக்னம் தான் 1ஆம் இடம், லக்னம் 2ஆம் இடம், இந்த 2இல் அதிதீவிரமாக ராகுவோ கேதுவாக இருந்தால் அது நாகதோஷம். இதோடு இல்லாமல் 1, 2, 4, 7, 8, 12 இந்த கட்டங்களில் இருந்தாலும் நாகதோஷம் உண்டு. அத்தோடு ராகுக்கும் கேதுவுக்கும் இடையில் ஒரு பக்கமாக எல்லா கிரகங்களும் இல்லாமல் இருக்கும், மற்ற பக்கங்களில் ஏதோ ஒரு கிரகம் தப்பித்திருக்கும், மற்ற எல்லாருக்கும் தன்னுடைய பிடியில் பிடித்து வைத்திருக்கும். இது கால சர்வதோஷம். எல்லா கிரகங்களும் ஒன் சைடு அப்படியே வந்து மாட்டிட்டு ராகு கேதுக்கு இடையில் மாட்டிடுச்சுன்னா அது கால சர்வதோஷம். ஏதோ ஒரு கிரகம் தப்பித்திருந்தால் அது 80% கண்டிப்பாக கால சர்வதோஷம் தான். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இதற்கும் ராகு காலம்தான். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த காலங்களில் கருப்பு முழு உளுந்து கொள்ளு வந்து கேது பகவானுக்கு, கருப்பு வந்து ராகு பகவானுக்கு ஒரு கைப்பிடி எடுத்து அது கோவிலுக்கு சென்று ராகு கேது இப்படி இருக்கும் இல்லையா, அது வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய டிஎன்ஏ தான். அந்த ராகு கேதுவிற்கு அபிஷேகம் எல்லாம் செய்து அந்த கொள்ளையும் அந்த கருப்பு உளுந்தையும் பரப்பி அதன் மீது நெய் தீபம் ஏற்றலாம், நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றலாம். 2வது ஒரு 1/2 கிலோ கொள்ளு, 1/2 கிலோ கருப்பு உளுந்து ஊற வைத்து சுண்டல் செய்து நிவேதனம் செய்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். கோயில்களில், சிவன் கோயில்களில் ஒரு மரத்தை சுற்றி நிறைய ராகு கேதுகள் நிறைய பேர் நட்டு வைத்திருப்பார்கள். நாம் அப்படி செய்ய வேண்டும் என்றால் ஒரு 3 அடிக்கு 2.5 அடி இருந்தால் கூட சரிதான். ஒரு 2.5 அடிக்கு ராகு கேது இரண்டும் ஒன்றோடு ஒன்று இப்படி சந்திப்பது போல் இருக்கும். நடுவில் ஒரு சிவலிங்கமும் வைத்திருப்பார்கள். அது கடையில் செதுக்கி செய்து கொடுங்கள் என்றாலும் கொடுப்பார்கள். அவர்கள் செய்து வைத்திருந்தாலும் வாங்கிக் கொள்ளலாம். இவற்றை நாம் இந்த திருவக்கரை, கூர்சங்குப்பம் உள்ள போனால் ஒரு சிவன் கோயில் இருக்கு. அதுக்குள்ள எல்லாமே நாகர்கள் கோயிலுக்காகவே, அது நாகர்கோயில் தான். இன்னும் கேட்டார் அங்கேயும் நாம் போய் பிரதிஷ்டை செய்ய முடியும். அந்த சிறுவந்தாடு பாண்டியிலிருந்து வடவூர் போய் அங்கிருந்து சிறுவந்தாடு உள்ளே போனால் கூர்சங்குப்பம் வரும். நரசிம்மர் கோயில் கூட இருக்கிறது. சுவாதி நட்சத்திரத்துக்கு நிறைய பேர் செல்வார்கள். அதன் இடதுபுறம் நேராக பார்க்கும்போது ஒரு சிவன் கோயில். அங்கு வாசுகி, சங்கன், பதுமன், காக்கோடகன், தனஞ்சயன் அனைத்து நாகங்களும் இருக்கிறது. அதுபோல் இருக்கிற இடத்தில் நாக பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதுபோல் ஒரு 2.5 அடிக்கு நாம் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் பித்தளை அண்டா அல்லது ஒரு மண் தொட்டி அவற்றில் போட்டு 3 நாள் நீரில் இருக்க வேண்டும். அதில் ஒரு சில நாணயங்கள் மஞ்சள் நீரில், அடுத்த 3 நாள் நவதானியங்களில், அது கடைசி 3 நாள் நெல்லு, அது கூட சேர்ந்து ஒரு சில காயங்கள் நாணயங்கள் போட்டு மூடி வைத்திருக்க வேண்டும். சுத்தமாக அந்த கல் வெளியில் தெரியாதபடிக்கு, தீட்டெல்லாம் படாதபடிக்கு. இதை 48 நாள் ஒரு மண்டலம் செய்வது இன்னும் சிறப்பானது. வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் தீட்டுப்படும் என்பதால் 9 நாள் அப்படின்னு முடித்துக் கொள்கிறோம். இவற்றை கொண்டு போய் திருவக்கரை ஒரு மரத்தை சுற்றி சுற்றி நிறைய நாகர்கள் இருப்பார்கள். ஐயரெல்லாம் வச்சு நாம் அதை பிரதிஷ்டை செய்து நல்லெண்ணெய் அபிஷேகம், பால், தயிர், சந்தனம், குங்குமம் எல்லாவற்றையும் செய்து பக்கத்தில் ஒரு விநாயகர் சிலை சின்னதாக நாம் பொம்மை கூட வாங்கி போய் வைக்கலாம். இவற்றை ஸ்தாபனம் செய்து இத்தனை அபிஷேகம் செய்து அதே போல கருப்பு எள்ளு, கொள்ளு அதுக்கு விளக்கேற்றி சுண்டல் நிவேதனம் செய்து, கருப்பு எண்ணையும் கொள்ளையும் ஊற வச்சு அங்க சுண்டல் நிவேதனம் செய்து இறைவனுக்கு தேங்காய் வெற்றிலை பாக்கு பழம் படைத்து அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். மஞ்சள், குங்குமம் அவற்றின் மீது கொட்ட வேண்டும். இன்று முழுக்க நாம 10 பேருக்கு, 11 பேருக்கு, 9 பேருக்கு, 21 பேருக்கு நின்றுட்டு அவ்வளவு பேருக்கு தான் நம்ம மஞ்சள் குங்குமம் கொடுக்க முடியும்.
ஆனால் பாதி கொட்டி விட்டு அது ஒரு பாம்பு இருக்கும் புற்று இடங்கள் எல்லாம் இருந்தாலும் சரி, இந்த போல் நாகங்கள் நட்டு வைத்திருக்கும் இடங்கள், நாம் நாக பிரதிஷ்டை செய்யும் இடத்தில் பாதியை மஞ்சள் குங்குமம் தெரித்து விட்டு மீதியை அப்படியே வைத்துட்டு செல்லும் போது போகும். செல்பவர்கள் வருபவர்கள் வைத்துக் கொண்டே போவார்கள். செல்ல செல்ல நம்முடைய நாகதோஷ தீர்க்கம் குறைந்து கொண்டே வரும். நாம் எதிர்பார்க்கும் காரியங்களில் தடைகள் விலகி கொண்டே வந்து ஓரளவுக்கு நல்ல திருமணம் கைகூடும், தடைப்பட்ட காரியங்கள் நடைபெறும், சண்டை சச்சரவுகள் நீங்கி வாழ்க்கையில் இன்பமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.